பொருளாதாரத்துல நாங்க வருமானம் பாக்க அங்க சந்தோஷம் பாக்க இங்க என்ன சொல்லுவாங்க சொத்தை வேண்டால் நம்மளே நான் 16 வயசுல வலிக்கிட்டேன்னா அப்பேக்கையும் கண்டு போட்டு தான் இருந்தது. வேண்டைக்கு 6 வயசு இருக்கேக்கும் கண்டு போட்டு இருந்தது. ஆரம்பத்துல ஒரு 5-6 மாடு தான் நின்றது. அது பிறகு கண்டு போட்டு 1000 உழைச்சாலும் சொந்தம் உழைக்கிற மாதிரி இருக்கும். அப்படிதான் மாடுல இனிஷியல் அடிப்போம் தானே தங்களோட மாடல் துளையாம இனிஷியல் அடிப்போம். நீங்க அப்படி எதுவுமே செய்யல. அப்ப எப்படி அடையாளம் பிடிப்பீங்க நீங்க? ஏன்னா தெரியும், பார்க்க தெரியும். வாழைப்பழம் வெண்பொங்கல் எல்லாம் படுத்து நிலோடம் வச்சு இதோடைய வளம் தீவியோட தண்டியாட்டா இப்ப வெளியில போய் வேற தொழில் செய்யலாண்டு இல்ல. பட் இது பழகிட்டு தண்டபடியா மோமாலையா சாப்பிடுற மாடு சூடா இருந்தது. இப்ப வந்து சாப்பிட வலிக்கணும். தோட்டம் வாழை தோட்டம் வந்து ஒரு வாழை விடாம நம்புறாரு. வருமானம் பெருதோ இல்லையோ வந்து இந்த யூரின் எல்லாம் மிக்ஸ் ஆகுது. சோ யூரினும் வந்து கிட்டத்தட்ட எருவுண்ட இதுக்கு சரிசமனா இருக்கும். சோ நாங்கள் நல்லா குளோஸா தான் பழகுறது. அதனால விற்க நம்புறாது. பசுமாடு நாங்கள் ஒரு நாளும் விற்கிறே இல்லை. நாம மாடு ஒன்றும் செய்யல. ஒரு குறிப்பிட்ட வயசு எல்லாத்தையும் படைச்சிட்டு அவைக்கு சாப்பாடு எல்லாம் செய்து வாழைப்பழம் பூங்குண்டர் உடம்பு எல்லாம் வச்சு எல்லாம் படைச்சிட்டு இனி கடைசியாவே எல்லாருக்கும் ஒருக்கா சந்தனம் குங்குமம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஒருக்கா பூசிட்டு. வணக்கம் எல்லாருக்கும். நாங்க இப்ப எங்க நிற்கமாண்டா ஜாழ்ப்பாணத்துல நீர்வேலின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது வாழைக்குலை. இங்க பாத்தீங்கன்னா ஒரு அண்ணா அவரால் வாழை தோட்டமும் செஞ்சு மாடுகளையும் வளர்த்து கொண்டு வரார். பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் தைப்பொங்கல், இன்றைக்கு பட்டிப்பொங்கல். இங்க நடைபெறுகின்ற பட்டிப்பொங்கல் தான் நாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்கோ வீடியோக்குள்ள போறோம். இதுல பாத்தீங்கன்னா பொங்கல் ஒலிக்கிட்டாச்சு பாருங்க. நிலோடம் வச்சு பொங்கல் ஒலிக்கிட்டாச்சு. ஆனா இது என்ன வெண்பொங்கலா செய்யறது? சக்கரை பொங்கலா? வெண்பொங்கல் என்ன பாருங்க. ஐயா வந்து மாடுகளுக்காண்டி வாழைப்பழத்தை நுனியை வெட்டி கொண்டிருக்கிறார். பாருங்க மாடுகளை மேய்ச்சலுக்கு விட்டு போட்டு கூட்டிட்டு வரணும் பட்டிக்கு. பாருங்க ஒரு மாடல் இங்கே போகுது, மற்ற 10 மாடல் அப்படி அங்கால போகுது. பாருங்க 2 பட்டதைக்கு போகுது அப்படியே. பட்டி பொங்கல் பாருங்க வேற லெவலில் நடக்குது. பார்த்தீங்கன்னா மாடல் தோட்டம் இருக்குது. அந்த அங்கே தான் பார்த்தீங்கன்னா பட்டி பொங்கல் நடக்கும்போது இவ்வளோ மாடுகள் கண்டுகள் கலந்து போய் கொண்டு பாருங்க ஆட்கள் எப்படி போயினா ஒன்று சொல்லு. நான் தோட்டத்துக்குள்ள போயிட்டு எப்படி தெரியுது சட்டப்படி பார்த்ததே இருக்க மாட்டாங்க. அது மாதிரி வாழை தோட்டத்துக்குள்ள அடைச்சி வச்சு போறாங்க. பாருங்க அந்த அழகா வாழை தோட்டத்துக்கு எல்லாம் மழை சேர்ந்துட்டுது. உங்கள்கிட்ட இந்த பட்டியில் எவ்வளோ எத்தனை மாடு நிற்குது? 60. பாருங்கள் பட்டிக்குள்ள வந்து சேர்ந்துட்டோம். வாழை இலை போட்டுருக்கு, சாப்பிடணும் பாருங்கள். பாருங்க எப்படி வந்து சாப்பிட வாங்க எல்லாரும்.
வேலை வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து வாழை தோட்டம் வச்சுக்கார். இப்படி வாழை தோட்டத்துலேருந்து அவளுக்கு வாழை இலையை வெட்டி ஒரு நாள் வந்து போட வந்து சாப்பிட நினைக்கும். அதாவது புல்லுமே விட்டு போட்டு அவட்டு இங்கே பட்டி கொண்டு வருவேன். கொண்ட அப்புறம் அந்த வாழை இலையில சாப்பிடணுன்றத காணப்படியாக இருப்பாங்க. அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே மாடலுக்கு வந்து வாழைப்பழம் இளநி இது என்னென்ன இது என்னன்னு சொன்னா சந்தனம், குங்குமம், மஞ்சள் எல்லாத்தையும் கலந்து தண்ணி விட்டு கலந்து வச்சுக்கிறேன். என்னன்னு சொன்னா வெடி கொளுத்துறாங்க. என்னன்னு சொன்னா இவைக்கு பூசுறதுக்கு இன்றைக்கு அவைந்த நாள். அவைய வந்து குளிக்க வாக்கணும். பட் விழாவையில குளிக்க வாக்குறது எங்களுக்கு டைம் காணாது. ஸோ அதால அவங்களுடைய மலைக்கு நினைஞ்சிட்டினோம். ஸோ அது பெரிய இது இல்லை. அப்ப நாங்கள் என்ன செய்யறோம், நீ எல்லாத்தையும் படைச்சிட்டு அவைக்கு சாப்பாடு எல்லாம் செய்து வாழைப்பழம் பூங்குனர் உடம்பெல்லாம் வச்சு எல்லாம் படைச்சிட்டு இனி கடைசியாவே எல்லாருக்கும் ஒருக்கா சந்தனம் குங்குமம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஒருக்கா பூசிட்டு இந்த விழாவை வடிவ செய்துட்டு நாங்கள் அங்கே வாழ்ந்தோம். ஆனா வந்து எவ்வளவு மாடு வளர்க்குறீங்க? நாங்கள் வந்து இப்ப கிட்டத்தட்ட 25 வருஷம். 25 வருஷம். எங்களுக்கு 5-6 வயசுல இப்ப 30 வயசு நாங்கள் கிட்டத்தட்ட எனக்கு ஞாபகம் 5-6 வயசுலயே நாங்கள் வளர்க்க வலிக்கிட்டோம். ஆரம்பத்துல ஒரு 5-6 மாடு தான் நின்றது. அது பிறகு கண்டு போட்டு 5 2 மாடு கூட 3 மாடு கண்டு போட்டு அது 8 ஆகி பிறகு 10 ஆகி பிறகு ஒரு வருஷத்துல இப்ப மாடு கூட இப்ப ஒரு வருஷத்துல 4 கண்டு போடும், அடுத்த வருஷத்துல 8 கண்டு போடும். சில இதில் வந்து நாயல் பிடிச்சிச்சு. சில நேரம் வந்து இப்ப கண்டு வெளியில வரைக்கும் வந்து இந்த நாயல் வந்து பிடிச்சி சாப்பிட்டுரும். பட் குறைவு அதனால அடிக்கடி நடக்கிறதுல குறைவு. ஆனா கொஞ்சம் கஷ்டம் தான். பட் பழகிச்சு விட்டுட்டு போக நம்புறாரு. நீங்க ஆரம்பத்துல 8 மாடு 6 மாடு பிறகு அதுல 2-3 கண்டு போடும். நாங்க ஓரளவுக்கு குட்டியா மண்டையில ஒரு கண்டையில 2 கண்டு போட்ட மாடல தான் பண்ணாங்கன்னு சொன்னா அப்ப தெரியுமா கண்டு போடுவோம்னு சொல்லி வேண்டி பிறகு வேற மாடலோட சேர்த்து நாங்கள் வயலுக்கு மேய விடுறது. விட்டா சில அடுத்த வருஷம் கண்டு போடுவோம். 2-3 கண்டு போடும் கட்டாயம். அப்புறம் அப்படி அது வளர்ந்து அடுத்த 2 வருஷத்துக்கு ஒருக்கா மாடை கண்டு போடும். ஸோ அவன் வளர்ந்து 2வது வருஷம் கண்டு உடைக்க வந்து அவன் குட்டியும் வளர்ந்துடும். குட்டி வளர்ந்து அப்புறம் அவன் அடுத்த வருஷம் கண்டு போடுறதுக்கு ரெடி ஆயிடும். அது அப்படியே வருஷம் 4, 6, 8 மாட்டு தொகை கூடைக்க வந்து கூட்டிக்கிட்டு போயிடும். அதனால எங்களுக்கு ஒரு என்ன இன மாடுன்னு சொல்றது? என்ன இன மாடு? இது ஊர் மாடு. ஊர் மாடு. இது வந்து ஊர் மாடு. இது வந்து பெரிய இனம் இல்ல, ஊர் மாடு. ஆனா இதுலயும் பால் கறக்கலாம். ஆனா அதுல பெரிய தொகையில 1 லிட்டர் 2 லிட்டர் பால் கறக்கும். இப்ப நாங்கள இப்ப சில மாடுகளை தெரியும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது பால் கறக்க மாட்டோம். அப்ப நாங்கள் என்ன செய்யறது, அதை கொண்டு போய் வீட்டை கட்டிட்டு நாங்கள் எங்களுக்கு வெளியாக்களுக்கு கொடுக்குறீங்களா, எங்க வெளியாக்களுக்கு நாங்க கொடுக்குறீங்க. எங்களுக்கு 1-1.5 லிட்டர் பால் இருக்குதுன்னா எங்களோட குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களுக்கு இல்ல எங்களோட சொந்தக்காரா இருக்கேன் பால் சின்ன பிள்ளைல இருந்து அவைக்கு பால் மாடு தேவைன்னா நாங்க கண்டு போட்ட மாடு அவையை கொடுத்துருவோம். வளர்த்து போட்டு ஒரு 1 year 2 year வந்து திருப்பி எங்கள்கிட்ட தெரிவினோம். அப்ப அது ஓகே. அப்ப நீங்க வளர்த்துன்னு சரிங்க. இது நாங்கள் விக்கிறேன். இப்ப கூட வந்து நாமல் மாடு விற்போம். பசு மாடு நாங்கள் ஒரு நாளும் விக்கிறேன். இப்ப நாம மாடு ஒன்றும் செய்யல. ஒரு குறிப்பிட்ட வயசு வேற வந்து விற்கத்தான் வேணும். ஏன்னு சொன்னா கலர் பிரச்சனை. இப்ப நாங்கள் அந்த இதுக்காண்டி வந்து கூட ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் வந்து நாங்கள் கொடுத்துருவோம். ஆனா இதுக்கு நிக்குது ஒரு 2-3 நம்ம மாடு நிக்குது. எல்லாம் சின்னாக்கள். அப்ப இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. எல்லாரும் நல்ல பழக்கம். சோ நாங்கள் நல்ல குளோஸா தான் பழகுறது. அதனால விற்க மனம் பெறாது. என்ன செய்யற ஒரு வயசு வேற கட்டாயம் விற்கணும் பண்றதுக்காண்டி விற்கிறது வழியே மற்றபடி இது இல்லை. சொல்லுவாங்க தற்சாறு மாதிரி. அதாவது நீங்க இந்த வாழையிலேயே அவருக்கு உணவா போடுறீங்க. அவன் உரம் வந்து வாழை இதுக்கு இவன் வந்து என்னன்னு சொன்னா இப்ப பகல்ல வந்து வயலுக்கு மேய்ஞ்சிட்டு வருவினோம். அப்ப அது வந்து புல்லு. அங்க வந்து மேய்ஞ்சிருவாங்க. அதைத்தான் நீங்க இங்க வந்து எருவா போடுவினோம். இப்ப நாங்க இரவுல போடுற சாப்பாடு வந்து அது இங்க போடாயிரும். அது வந்து எங்க தரவையில மேய்ற இடத்துல வந்து அது போடுவிடும். எங்களுக்கு வந்து இரவு பகல்ல மேய்ஞ்சி போட்டு வந்து அது இரவு இங்க போடைக்கு வந்து அது புல்லு தான் வந்து இங்க பசலையா மாறும். அதுல அது பெரிய இது இல்லை. நல்லது. தோட்டங்களுக்கு வந்து இந்த எரு வந்து என்னன்னு சொன்னா இது வந்து ஒரு இயற்கை சரியான இயற்கை நல்ல நல்ல பவர் கூடின எரு. இப்ப நாங்க வெளியில வேண்ட எருவை விட இது வந்து கொஞ்சம் இது என்னன்னு சொன்னா இந்த யூரின் எல்லாம் மிக்ஸ் ஆகுது. சோ யூரினும் வந்து கிட்டத்தட்ட எரு இதுக்கு சரிசமனா இருக்கும். அது வந்து இன்னும் நல்லது. நல்ல பசலை கொடுக்கும். வாழைக்குள்ள எல்லாம் நல்ல பெரிய வாழைக்குள்ள போடும். இங்க பக்கத்துல சந்தை இருக்குது. நாங்க சந்தையில கொண்டே கொடுக்குறது. ஒரு நாளைக்கு இந்த பண்ணி 2-3 வாழைக்குள்ள கொண்டே கொடுப்போம். அதோட நல்ல கஷ்டம் தான். ஆனா
லைஃபை வந்து ஈஸியா கொண்டு போகலாம். தொடர்ந்து தான் செய்றீங்களா அடிக்கி? நாங்கள் அப்புறம் சின்ன வயசுல இருந்தே இதான் அது வந்து பழகிட்டுது. அதனால எங்களுக்கு இதை விட மேனம் இல்லை. தோட்டம் வாழை தோட்டம் வந்து ஒரு காலம் விட மேனம் பெறாது. வருமானம் பெறுதோ இல்லையோ வந்து அது வந்து இப்ப ஒருத்தருக்கு பரம்பரை தொழில்ன்ற மாதிரி இது எங்களுக்கு தான் பரம்பரை தொழில். என்னென்ன நீங்க சரிங்க வாழை வந்து கதலி இதர என்னென்ன போடுறீங்க? கதலி இதர முந்தன் கப்பல் இப்ப புது புது வாழை இனம் வந்திருக்கு. நம்ம வழியா தெரியாது. பட் இப்ப ஆனா நாங்கள் ஆரம்பத்துல இருந்து இதான் கதலி இதர முந்தன் அதான் போடுறது கூட. அந்த மாதிரி நீங்க இந்த பட்டி பொங்கல் எவ்வளவு நம்ம செய்றீங்க? இப்ப மாடு வேண்டி இந்த மாட்டு தொழில் ஆரம்பிச்சோமோ ரெண்டு வரைக்கும் செய்து என்ன நடந்தாலும் அது செய்யாம விட மாட்டோம். மழையண்டா ஒன்னும் செய்யலாது. பட் ஆனா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். இப்ப நம்மள நாங்க வீட்டுல ஒரு நாய் வளர்த்தா அதுக்கு பேர் வச்சு கூப்பிடுவோம். அதே மாதிரி இப்ப உங்களோட ஒரு மாட்டுக்கும் உங்களுக்கு அடையாளம் கண்டு தெரியும். எல்லாத்துக்கும் அவர் எங்க தம்பி தான் கூட இதோட டைம் ஸ்பெண்ட் பண்றவர். அவர் எல்லாத்துக்கும் செல்ல பேர் வச்சிருக்காரு. அவர் கூப்பிட்டா அவ திரும்பி பாப்பினோம். அது பழகிட்டு அவைக்கு. இப்ப எங்கேயாவது கூடியன் வரைக்க நார்மலா அவைக்கு பாதை தெரியும் வீட்டை தோட்டத்துக்கு வாரத்துக்கு. இப்ப 1-2 ரோட்டை மாறி போனா அவர் கூப்பிடுவார். அறிஞ்சால திரும்பண்டா இந்த பேர் சொல்லி திரும்பண்டா அவ திரும்பி வேணும். அது அவர் ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கிறார் எனக்கு ஏற்ற மாதிரி. அவருக்கு பழகிட்டுது. ஒரு இந்த மாதத்துல வந்து வருமானம் சொல்லி இதால வருமானம் இல்ல எங்களுக்கு. இது வந்து எருத்தானே. இப்ப எருத்தாங்க வெளியில பறிக்கிறேன்னு சொன்னா கிட்டத்தட்ட இவ்வளவு இந்த ஆணிக்கும் பறிக்கிறேன்னு சொன்னா கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 6-7 லோரி எரு பறிக்கணும். எப்படியும் ஒரு லோட் வந்து எப்படியும் 50,000-60,000 1 லட்சம் பேரும். அப்படி பாக்க வந்து நாங்க வருஷத்துக்கு பறிக்கிறேன்டா எப்படியும் 5-6 லட்சம் ரூபாய் வேணும். அப்படி இது ஓகே. இது ஓகே. அதை விட இது என்ன சொன்னா கண்டு போடும். கண்டு போடைக்கு வந்து இப்படி ஒரு வருஷத்துக்கு மாடு பெருகி கொண்டு போகும். அதை விட நாங்க நாமல் மாடு விற்போம் வழியில. வருமானம் பெருகுது. பட் இந்த பாலண்டு இல்ல எதுவும் நாங்க வெளியில கொடுக்கலங்கிறது மட்டும்தான். நாமல் மாடு மட்டும் வருஷத்துல விற்க வந்து எங்களுக்கு வருமானம் கொண்டு போயிடும். மற்றும்படி வேற ஒன்றுமே இல்ல. ஆனா எங்களுக்கு இது பெரிய கஷ்டமான வேலை தானே. இப்படியே சாப்பாடு போடுறது, மத்தியானம் கொண்டே பெற வைக்க விடுறது, அப்புறம் திருப்பி கொண்டு வந்து விடுறது. அது பழகின வழியா வந்து எங்களுக்கு அது பெருசா தெரியல. பெரிய நம்மளா எல்லாரும் பேசுவோம். எனக்கு குறிப்பிட்ட காலத்துல வித்து போடுங்கன்னு சொல்ல விக்கிறது பெரிய வேலை இல்ல. அது ஈஸியா வித்துட்டு போகலாம். விடாம நம்புறாரு. இதையோட வளர்ந்து இதையோட தண்டியாட்டா இப்ப வெளியில போய் வேற தொழில் செய்யலாண்டு இல்ல. பட் இது பழகிட்டு தண்டபடியா விட மனதுக்கு நிறைவான தொழில் சோழி இல்ல. ஒரு போட்டி போடாம இல்ல. இந்த தொழிலுக்கு ஒரு தினம் போட்டி போட மாட்டினோம். அப்ப தலைவடி இல்ல. இப்ப நாங்களே எங்கட வாட்டில செய்துட்டு இப்ப ஆலையாளை ஹெல்ப் பண்ணிட்டு இப்ப வேற எல்லாரும் வந்து நிக்கணும். வெண்டைக்கு மாட்டு பொங்கல் உடனே நான் வழியில இருந்து வந்திருக்கிறேன். அக்கா தம்பி தங்கச்சி அக்காண்ட பிள்ளைகள் எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு சின்னாக்களுக்கு வந்து கேர்ள்ஸுக்கு எல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு இது வந்து எல்லாம் நின்று நம்மள எல்லாரும் பொங்கி வழியில இருந்து அங்க வெளிநாடு வந்தீங்களா? நான் வெளிநாடுல இருந்தேன். கனடால இருந்து. எவ்வளவு நீங்க? 15 வருஷம். அங்க இருக்கிறதுக்கு சந்தோஷமா இல்ல இங்க இருக்கிறது உங்களுக்கு வேணா இருக்கு? அங்க வந்தா வருமானம் பொருளாதாரத்துல நாங்க வருமானம் பாக்க அங்க சந்தோஷம் பாக்க இங்க என்ன சொல்லுவாங்க சொர்க்க வேண்டால் நம்மரே வருமானம் பாக்க அங்க சந்தோஷம் பண்றது அது எந்த காலத்துலயும் மிஞ்சதான். அப்ப எவ்வளவு இருப்பீங்க வந்து நீங்க? நான் வந்து இப்போ ஒரு கிழமை. இப்ப வந்தேன். அப்ப திரும்பி போறதா? 1ஆம் தேதி போறீங்க. ஓகே உங்களுக்கு நல்ல கனடா நல்ல சந்தோஷமா இருக்கும். இது நான் சின்னல இருந்தே நாங்க இதுக்கு இருந்தபடியா எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். திருப்பி வந்து இதுக்கு ஜாயின் பண்றது அப்ப ஓகே சந்தோஷமா இருக்குது. நீ இப்ப நான் தானே எல்லாருக்கும் பூசா போறேன்னு போய் உள்ள. சரி ஓகே நான் பாவுறேன். ஓகே இது என்னதுக்குனா மாடல் தெளிக்கிறது. ஓகே பாருங்க மாடலுக்கு எல்லாம் இளநியை வெட்டி என்ன தெளிச்சு கொண்டிருக்கிறார். உண்மையில சொல்ல போனா நானும் ஒரு பட்டி பொங்கல் நிகழ்ச்சியை இப்ப முதல் துறையா பாக்குறேன். வளர்க்குற சின்ன வயசுல பார்த்துட்டு நினைக்கிறேன். நான் இப்ப எனக்கு என்ன தெரிஞ்சு நான் இப்ப முதல் துறையா பாக்குறேன். பாருங்க அழகா ஒரு வாழை இலையில எல்லாம் வெட்டி வாழைப்பழம் வெண்பொங்கல் எல்லாம் படைச்சு நீரோடம் வச்சு செய்து கொண்டிருக்கணும். பார்த்தீங்கன்னா நிறைய குடம் கும்பம் எல்லாம் வச்சு இதில் படைச்சி போட்டு இப்போ கொண்டே வாழைப்பழங்கள் புக்கையெல்லாம் கொண்டே மாடலில் கொடுக்க போயிடும். மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் எல்லாம் வைக்க போகிறார்.
பட்டுப்பாளையம் வந்தீங்க. வலிக்கிட்டால இருந்து ஒரு நாளும் கொண்டாடினது இல்லை. அங்க வந்து லீவ் வராது. அப்ப அப்படின்ற ஒரு இதே இல்லை. 2011 இருந்து 2011 கொண்டாடி போட்டு இப்ப 2025 2015 கொண்டாடுறோம் வந்து. நல்லா ஹாப்பியா இருக்கு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா ஹாப்பியா இருக்கு. இதை நீ முறக்கிறது நீ அடுத்த வருஷம் பெற்றணும் தெரியா, இந்த வருஷம் இது ஒரு பெரிய பெரிய விஷயம். மாட்டுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? அவரை தான் கேட்கணும். அவரை தான் வாங்க நீங்க வாங்க. ஹாய் வாங்க. அவற்றை காதலி என்று சொல்லலாம். பாருங்க வாழைப்பழங்கள் கொடுக்க அப்படி சாப்பிடணும்னு சொல்லி. உண்மையில எனக்கு வியப்பா இருக்க விஷயம் என்னன்னா, இதில் வந்து அந்த பாலுக்காண்டி மாட்டை வளர்க்கல. அதாவது இங்கே வந்து இந்த வாழைத்தோட்டத்துக்கு எருவுக்காண்டியே வச்சு வளர்த்து, அதாவது வியாபார நோக்கம் இல்லாமல் ஒரு மன நிறைவாக செஞ்சுட்டு இருக்கணும். பாருங்க பொங்கல் சாப்பிடணும். மாடு சூடாக இருந்தது, இப்போ வந்து சாப்பிட வலிக்கணும். அண்ணா வந்து பாருங்க அதுக்கு அந்த எல்லாருக்கும் குங்குமம் சந்தனம் பூசை வலிக்கிட்டார். ஓ ஓ ஓ என்ன செஞ்சு நீ மாட்டை துரத்தி விட்டு இடிக்காது. மாடுக்கு ஓடைக்க மூட்டை கிட்டப்பட்டாலும் தூக்கி எறிகிற ஒரு சீ பாலப்படுத்து. இதுதான் குட்டை கிட்ட இவருக்கு அது வாழைப்பழத்தை கொடுத்தா அப்படி வைக்கணும் பானே. இந்த வாழைப்பழம் வைக்கலாம் மாதிரி பாருங்க. வேற வேலைக்கு போறதுக்கு மாடு வளர்க்கறதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? இதுக்கு நோய் தொற்று பெருசா குறைவண்ண ஊர் மாடல் இல்லாம இப்ப பெரிய மாடல் தான் பெருத்தமுக்கு பெறது கூட இருக்கு. இதுக்கு பெருசா நோய் தொற்று குறைவு. ஓகே, அது ரெண்டா தான் பிடிக்கும். அப்படி ஒரு தடவை இல்லையா ஃபேவரைட்? பூச்சி என்று கூப்பிடுறது. பூச்சி பூச்சி இல்ல வேற ஒண்ணு. ஓமாலையா வேற என்ன வெள்ளையில வழியா மோமலையா அது கொஞ்சம் மஞ்சள் குளப்படி மாடு. அதெல்லாம் அந்த பேர் வச்சுக்கிறாங்க ஆளுக்கு. மற்றாக்களுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லை. எப்படி வாழைப்பழத்தை சாப்பிடணும்னு சொல்லி இது. ஓகே அண்ணா, நீங்க வேற வேலை தான் வேலையா ஃபுல் டைம் கூட? நான் தோட்டம் தான். தோட்டம் தான் ஃபுல் டைம் வேலையா? நீங்க வேற வேலை செய்யறதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் ஆகணும் உங்களுக்கு? டிப்ரெஷன் ஆகாது. அப்படி அப்படி இல்ல சொந்த தொழில் செய்யறது. ரைட் ரைட்டா. இப்போ 1000 உழைச்சாலும் சொந்த உழைக்கிற மாதிரி இருக்கும். அப்படிதான். ரைட் ரைட். ஓகே, நம்மள வந்து மாடு வளர்ப்புல வந்து என்ன சவால் இருக்கு? அதாவது மாடுகளுக்கு வருத்தங்கள் அப்படி என்ன சவால் இருக்கு? வருத்தங்கண்டு இல்ல, நேரம் வருத்தங்கண்டு இல்ல. இன்னும் நெல்லுக்க போனா இப்ப பேசி நம்ம அப்படி அதுல கொஞ்சம் சமாளிக்கணும். அதில் போகாத மாதிரி பார்த்தா பிரச்சனை இல்லை. இப்போ பயிர் எழுதுக்கும் போனா பேசிக்கணும். சில நஷ்ட எடுதல் கட்டணும் அப்படின்ட்டு. இப்போ நாங்கள் விட்டுட்டு வரணாங்க வயலுக்கு. விட்டுட்டு வரதால சில இடத்துல போடுங்க. அப்ப சம்பளம் மூலமா நஷ்ட எடுதல் கட்ட வேண்டிய அப்படி இருக்கு வரும். சரி சரி. மற்றபடி இந்த 4 மாதம் மழை பெய்யுற நேரம் பிரச்சனை. 8 மாதம் விடிய கொண்டே விட்டுட்டு பின் நேரம் போய் தான் எடுத்துட்டு வரணாங்க. அந்த வாட்டில அனுப்பி நீங்க போய் பார்க்க தேவையில்லை. இல்ல, விடிய கொண்டே நாங்கள் 11 மணிக்கு விட்டா திருப்பி 3 மணிக்கு போய் சார்ஜிட்டு வரணாங்க. கணக்கா வந்துருக்கீங்க நம்ம வந்துட வந்து இந்த ஒரு கிட்டா வந்து நிப்பினம் போய் நாங்களே நீ பிறந்திருந்து நிப்பினம் நாங்கள் போய் எல்லாரும் ஒதுக்கி சார்ஜிட்டு வர்றது. இப்ப என்ன நம்மள வந்து விட்ட ஒரு 3 பிள்ளை இருந்தாலே ஒரு குளப்படிக்கார பிள்ளை இருக்கும் தானே? அப்படி இதுல குளப்படிக்கார பிள்ளை இருக்கு வராது. அதான் சொன்னேன் வரமாட்டேன். அந்த மோமலைன்னு சொன்னேன். அவாதான் குளப்படியா. அவாதான். மாடுகள் வளர்ப்பாங்க தானே? அப்ப உங்களோட மாடு அவங்க மாடு கலந்துடும் இல்லை. அப்ப உங்களோட மாடு தனியா வருமா? என்ன மாதிரி அது சண்டை பாட்டில பிரிஞ்சு வரும். போக மாட்டேன். இல்ல, ஒரு நம்ம 1-2 மாடுகள் மாறுபடும். மச்சம் எல்லாம் அந்த பாட்டில வரும். இப்போ தோட்டத்துக்கு எல்லாம் இல்ல பாத்துறீங்க. எல்லாம் அந்த பாட்டில அன்னைக்கு பிரிஞ்சு வந்தது.
அதுனா சில இடங்கள் இல்லாம அந்த பார்த்தா மாடுகள்ல இன்னிசல் அடிப்போம் தானே தங்கட மாடு துளையாம இன்னிசல் அடிப்போம். நீங்க அப்படி எதுவுமே செய்ய இல்ல. அப்ப எப்படி அடையாளம் பிடிப்பீங்க நீங்க? எனக்கு தெரியும், பார்க்க தெரியும். பார்க்க தெரியுமே. இப்ப அதில் இந்த வேதனை தானே, இப்ப தோல் இருக்கிற நெருப்பட சொல்றதானே, இப்ப அதுக்கு நான் ஒன்றும் அடிக்கல. இப்ப கூடுதலா எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு இப்ப துளைஞ்சாலுன்னா அந்த மாடு இல்லைன்னு நான் பிடிச்சிருவேன். ஒன்றுக்குமே அடையாளம் அடிக்கிறது ஒன்றுக்குமே இல்ல. நோட் பண்றேன். இந்த மாதிரி ஒண்ணுமே இல்ல. இது ஒன்றுக்கும் இல்ல. பட் இப்ப எல்லாருக்கும் தெரியும், இப்ப அடையாளம் இல்லாத மாறண்டா கூடுதல் எங்கட மாறண்டா சொல்லுவாங்க. ஓகே. அப்ப யாழ்ப்பாணத்துல வேற நீச்சல் அடிக்கணுமா? இல்ல, யாழ்ப்பாணத்துக்கு அந்த அப்போ அந்த மாட்டுக்கெல்லாம் அடையாளம் இருக்குது. நீங்க அடிக்கிறீங்க? நாங்கெல்லாம் அடிக்கல. மிச்ச எல்லாரும் அடையாளம் அடிச்சு வச்சுக்கோங்க. பாவம் தானே அப்படியே விட்டுட்டோம். அப்பவே விருப்பம் இல்ல, அப்ப அதில் விட்டுட்டோம். ஓகே, பாருங்க அப்படி வச்சிருக்கேன்னு சொல்லுங்க. பாரு, அவ பின்னுக்கு போறா. சேர்ற வா குளப்படி, குளப்படி விடல. அவங்க நம்மளா ஒரு பசுமாடு எவ்வளவு காலத்துல கண்டு போடும்? 2 வருஷத்துல. சில மாடுகள் இருந்து நான் வலிக்கிடைக்க நான் எனக்கு 6-7 வயசு இருக்க முதல் வேண்ட மாடு எனக்கு நான் 16 வயசுல வலிக்கிட்டேன்னா அப்பேக்கையும் கண்டு போட்டுன்னு தான் இருந்தது. வேண்டைக்கு எனக்கு 6 வயசு இருக்கையும் கண்டு போட்டு இருந்தது. வலிக்கிடைக்க எனக்கு 16 வயசு அப்பையும் கண்டு போட்டு தான் இருந்தது. அதுக்கு பிறகு இன்னொரு 10 வருஷம் இருந்திருக்கும். ஏன்னா இப்ப இல்ல, இப்ப நான் 15 வருஷத்துக்கு அப்புறம் வந்தேன். இப்ப அதை காணல. நான் தேடி பார்த்தேன், பழைய மாடல் ஞாபகம் இருக்கு, தேடி பார்த்தா ஒன்றும் இல்ல. ஒரு மாடு 10 ஒரே தடவையில விட போடும். எல்லா மாடும் ஒன்றுதான், ஒரே தடவை ரெண்டு போடாது. ஒரு காலம் 2 போட்டது எங்களுக்கு ஞாபகம் இல்லை. 2 போட்டது ஒரே தடவை 2 கண்டு போடும். 2 கண்டு போடாது, ஒரு கண்டு தான் போடும். அப்படி 10 வருஷத்துல 5 வருஷம் 20 வருஷம் இருக்குமா? 20 வருஷம் இருக்கும். 1 வருஷம் கண்டு போடும். ஒரே தடவையில போடாது, ஒரே தடவை ஒன்றுதான் போடும். ஆனா 2 வருஷத்துக்கு போடும். இப்ப நல்ல கண்டுகள் போடுற மாடுகளை பார்த்து வச்சிருப்பீங்களா? சில மாடுகள் நல்ல இன மாடுகள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, நாம கண்டு போட்டா சவாரி கலைக்கிறதுக்கு அது அடிக்கடி வராது. முந்தி நான் இருக்க எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு அப்பா ஒரு நாமன் கண்டு போட்டு நல்ல இன மாடு, நல்ல நாமம் கண்டு போட்டு அது வந்து சவாரி இன மாடு மாதிரி ஓரளவுக்கு வளர்ந்து வேற அவங்க ரோட்டில் வந்து சவாரி கலைக்கிறவங்க கண்டுட்டு அப்புறம் அப்பாவோட வந்து கதைச்சு அந்த கண்டத்தை சொல்லி தாங்க வளர்க்க போறேன் சவாரிக்குன்னு சொல்லி அப்புறம் கொடுத்தவர் வளர்க்கறதுக்கு. வளர்த்து அப்புறம் சவாரி கலைச்சவங்க. ஆனா அப்புறம் என்ன நடந்தது தெரியல. ஆனா வளர்த்து சவாரி வளர்த்தவங்க அது கொஞ்சம் ஸ்பெஷலா வளர்க்கணும். சவாரி கலைக்கிறதுக்கு வந்து இந்த சாப்பாடு கொடுக்கக்கூடாது, ஏன்னா அது ஓவரா வெயிட் போடக்கூடாது. அதுக்காண்டி வந்து கொஞ்சம் விட கூடக்கூடாதுன்றதுக்காண்டி அதை வந்து ஸ்பெஷலா சாப்பாடு கொடுக்குறது. அப்ப இதோட சேர்த்து முடியலாது. சின்ன வயதிலேயே வேண்டி செப்பரேட்டா வளர்க்க வலிக்கிட்டு இருக்கோம். அதால நாங்கள் சவாரிக்கு கூட வராது இதுகளுக்கு சவாரிக்கு. அப்படி சவாரிக்கு கலைக்கக்கூடிய நாமன் கண்டுகள் நின்றா ஒரு குறிப்பிட்ட வயசோடய வித்துருவோம். ஆனா நல்ல ரேட்டு விற்கலாம், கொடுத்துட்டு வித்த மாட்டா ஸ்பெஷலா வளர்ப்பினோம். ஓகே, நம்மளா வந்து இப்போ ஒரு கண்டு தாச்சி என்ன விலை போகுது? என்ன போகுது நம்மளா? நாங்கள் அப்படியே விற்கிறேல வழியில 50 ரூபா அப்படி போகுது. அதை கொடுப்பீங்க, நீங்க கொடுக்க மாட்டீங்க? பசுமாடு விற்கிறேன், பசுமாடு விற்கிறேன். வேண்டிட்டு இறைச்சி கிடைச்சிருவாங்களா? அதுக்காண்டி விற்கிறோம். ராமடலும் பழந்து தான் விற்கிறாரு. சரி சரி.